வணக்கம் வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸும் ஈஸியாக பண்ணக்கூடிய சூப்பரான ஓமப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓமத்தை நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓமத்தை வடிகட்டி இந்த தண்ணியை இந்த இதில் சேர்த்து பசைஞ்சிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா சூடாக இருக்கிற ஆயிலை இந்த மாவோடு சேர்த்து கிளறி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இது நல்லா வாசமாக இருக்கும். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த உலக்கில் நம்ம மாவு ஃபில் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த சில்லு தான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா குட்டி குட்டி ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த சில்லு போட்டிங்கன்னா நம்மளுடைய ஓமப்பொடி வந்து நல்லா குட்டியாக கிடைக்கும். எண்ணெய் இங்கே ரெடியாக இருக்குது. எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஓவர் ஹீட்டாக இருந்தால் நம்ம ஓமப்பொடி புளிஞ்ச உடனேயே கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அந்த எண்ணெயில் பொரித்து நம்ம ஓமப்பொடியோடு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையோட மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈஸியான ஓமப்பொடியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.